நீ என்ன பண்ண? அது ஆசீர்வாதம் வாங்கின. ஏய், எதுக்கு இதெல்லாம்? படிச்ச பொண்ணு தானே நீ? படிச்சாலும் பொண்டாட்டி தானே, ஆசையா இருந்துச்சு. நமக்குள்ள இதெல்லாம் வேண்டாம். சரி, என்னங்க காஃபி குடிங்க, சூடு ஆறப்போகுது. தேங்க்ஸ். இனிமே நீ அப்படி பண்ணாத, அதெல்லாம் தப்பு. அப்போ தப்பு, ஆனா இப்போ தப்பு இல்ல. அது என்ன அப்போ இப்போ? காலேஜ் படிக்கும்போது நானும் நிறைய கிண்டல் பண்ணிருக்கேன். மேல் சாவ்னிசம், ஆண்கள்னாலே சாடிஸ்ட்னு திட்டிருக்கேன். அதென்ன வழக்கம்? ஹஸ்பண்ட் கால பொண்டாட்டி தொட்டு கும்பிடணுமா? ஏன் பொண்டாட்டி கால ஹஸ்பண்ட் தொட்டு கும்பிட மாட்டாங்களா? ஆண்கள் வர்க்கமே ஆரோகன்ட்னு பேசிருக்கேன். இப்போ என்னாச்சு? என்னன்னு தெரியல. நீங்க எனக்கு தாலி கட்டினதும் இதெல்லாம் பண்ணணும் போல ஆசையா இருந்துச்சு. என்ன சொல்ற? ஆமா தான், நான் விரும்பிதான் இத பண்றேன். இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியெல்லாம் பண்ணாதான் சந்தோஷம்னும் இல்ல. காலம் காலமா உங்களை பழக்கி வச்சிருக்காங்க, அதான் உண்மை. அப்படி கூட இருக்கலாம், ஆனா இத செய்யும் போது நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சந்தோஷமா இருக்கேன். அப்போ நீயும் சராசரி பொண்ணுதான், அப்படித்தானே? இருக்கட்டுமே, நீங்க ஒன்னும் கட்டாயப்படுத்தல, நானா தானே செய்யறேன். சராசரி பொண்ணா இருக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த சந்தோஷம் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னடா இது? டம்ளர்மா. அது தெரியுது, அதுல என்ன? காஃபி. யார் கொடுத்த? கேட்டுக்கிட்டே இருக்க, யார் கொடுத்தது? காஃபி நல்லா இருக்குமா? நல்லாதான் இருக்கும். இவ்வளவு சீக்கிரம் உனக்கு யார் காஃபி போட்டு கொடுத்தா? அது யாருன்னா யாரும் இல்ல, அது ஒரு மாதிரியா இருந்துச்சா, அதான் நானே எனக்கு காஃபி போட்டுக்கிட்டேன். உங்களுக்கும் போட்டு தரவா? உனக்கு காஃபி எல்லாம் போட தெரியுமா? இல்லம்மா, அது நீங்க பாட்டியெல்லாம் காஃபி போடும்போது நான் பார்த்திருக்கேன். அது அப்படியே. என்னம்மா, என்னாச்சு? என்ன ஒரு ரூம்ல புதுசா வாசனை? வாசனை? புதுசா இருக்கு. என்ன வாசனை இது? நல்லா இருக்காமா? தேங்க்ஸ், சொல்லிடுறேன். யார்கிட்ட சொல்ற? இல்ல, சொல்லிடுறேன்னு சொன்னியே, யார்கிட்ட சொல்ல போற? அது எனக்கு நானே சொல்லிக்கிறேம்மா. உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மந்திரிக்கணும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் குடிச்சிட்டு வா, பேங்குக்கு போகணும். எதுக்குமா இப்படி டக்குன்னு திரும்பி பாக்குறீங்க? ஏண்டா, நான் திரும்பினா உனக்கு என்ன? ஏன் இவ்ளோ பதட்டப்படுற? அது அப்படிலாம் டக்குன்னு திரும்ப கூடாது, கழுத்து சுளுக்கிக்குமா. ரொம்ப தான் அக்கறை. கீழே ஊத்தாம குடி, அதுக்கு தான் திரும்பி பார்த்தேன். புதுசா இருக்கு பெட்ல உட்காந்து காஃபி தண்ணி குடிக்கிறதெல்லாம். நல்லா கத்துக்கிற. நல்லா சமாளிச்சீங்க, குட் பாய். உங்ககிட்ட கத்துக்கிட்டதுதான். சத்தமா சிரிக்காத, அம்மா திரும்பி வந்துட போறாங்க. குளிச்சியா?
நல்ல வாசனை வருது. ம், இத்தனை நாள் அந்த வாசனை வரல. இத்தனை நாளா நான் உங்க பொண்டாட்டி இல்லையே, அதான் வாசனை தெரியல. ஆ. கட்டிட்டீங்கல்ல, இப்ப தெரியுது. ஐயோ. சரி சரி, ரொம்ப வெக்கப்படாம காஃபி குடிச்சிட்டு குளிங்க. ம்? ஏய் தாலி தாலி. ராகினியம்மா கொஞ்சம் நில்லுங்க. என்னன்னு மில்லுக்கு போல? மில்லுக்கு போறது இருக்கட்டுமா, நீங்க போலீஸா இருந்தா இப்படி பண்ணலாமா? தப்பு இல்லையா? என்ன தப்பு? என்னென்ன சொல்றீங்க? முரளியை இன்னும் அரெஸ்ட் பண்ணலையேம்மா. அவங்கள விடக்கூடாதுமா. அவங்கள அரெஸ்ட் பண்ணி நீங்க தெருவில் எடுத்துட்டு போகணுமா? எதுக்கு எதுக்கு நான் அரெஸ்ட் பண்ணணும்? எதுக்குன்னு கேக்குறீங்க? அப்போ உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தாத்தா சொல்லலையா? ஆஹா இல்லையே. என்ன நடந்துச்சு? ஐயாவை கட்டி போட்டு அடிச்சிட்டாங்கம்மா, கேவலப்படுத்திட்டாங்க. கதிர் தம்பி கூட தெரியுமே, அவரு கூட சொல்லலையா? புரியற மாதிரி சொல்லுங்கண்ணா. முரளி மோசமானவமா, பெரியவர்னு கூட பார்க்காம தாத்தாவை கட்டி போட்டு அடிச்சாமா. அவனை சும்மா விடாதீங்கம்மா. தாத்தா தாத்தா, ரைஸ் மில்ல என்ன நடந்துச்சு? தாத்தா உங்ககிட்ட தான் கேக்குறேன், ரைஸ் மில்ல என்ன நடந்துச்சு? என்னடி ஏதாவது பிரச்சனையா? ஒரு நிமிஷமா, கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. மில்லுல என்ன நடந்துச்சு? நீங்க ஏன் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல? என்னம்மா உனக்கு இப்ப என்ன தெரியணும்? நான் உங்க பேத்தியா கேக்கல, சப் இன்ஸ்பெக்டரா கேக்குறேன். என்ன நடந்துச்சு? அவ என்ன கேக்குறா தாத்தா?